ஹே ஹாய்ஸ் வெல்கம் டு ஆல். இன்றைக்கி நம்ம இன்ஸ்லா சேலஞ்சில் D4 வந்துட்டோம். ஸோ ஆஸ் யூஷுவல் என்னோடய டே வந்து ரொம்ப ஹாப்பியாக ஸ்டார்ட் ஆச்சு. என்னோடய பையன் வந்து ஸ்கூலுக்கு ரெடி ஆகிட்டு இருந்தால் அவனுக்கு லஞ்ச் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்டு அவனுக்கு டீ போட்டு கொடுத்துட்டு என்னோடய ஃபேட் கட் ட்ரிங்கை நான் பண்ணி குடிச்சு முடிச்சுட்டு நான் ஒர்க் அவுட் பண்ணேன். இன்றைக்கி பவர் கட்டு வந்து போயிட்டு இருந்தாலும் என்னால் கண்டினியூஸாக வந்து கரெக்டாக ஒர்க் அவுட் பண்ண முடியல. டோட்டலாக ஒரு 25 மினிட்ஸ் தான் வந்து ஒர்க் அவுட் பண்ணியிருப்பேன். ஃபுல் பாடி ஒர்க் அவுட் மட்டும்தான் பண்ணேன். ஸோ பெருசாக வந்து டம்மி ஒர்க் அவுட் வந்து நான் பண்ணலை. ஒரு 45 மினிட்ஸ் பண்ண வேண்டியது பாதி தான் பண்ணியிருக்கேன். ஒரு 25 மினிட்ஸ் தான் பண்ணியிருக்கேன். சரி, எனவே எவ்வளோ முடியுதோ அவ்வளோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி முடிச்சு அதை கேலண்டர்லேயும் நோட் பண்ணியாச்சு. நோட் பண்ணி முடிச்சுட்டு வீட்டில் இருந்த இன்னும் கொஞ்சம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் டயர்டாக ஃபீல் ஆச்சு. ஸோ நான் வந்து சர்க்கரை இல்லாமல் ஒரு பட்டர் டீ வந்து நான் எடுத்துக்கிட்டேன். அதுக்குள்ளே என்னோடய கிச்சன் ஒர்க் எல்லாமே முடிச்சிட்டேன். நான் வந்து மார்னிங் வந்து ஃபஸ்ட்டு பையனுக்கு வந்து ஸ்கூலுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு தான் நான் என்னோடய ஒர்க்கே ஸ்டார்ட் பண்ணுவேன். அப்புறம் இன்னும் சில பல வேலைகள்லாம் முடிச்சுட்டு காலையில் வந்து பட்டர் டீ எடுத்துக்கிட்டேன். அப்புறம் வந்து பெருசாக வந்து ஸ்நாக்ஸ் எதுவும் எடுத்துக்கல. ஒரு 12:30 1 o'clock பசிக்கிற மாதிரி இருந்தது. அப்போ தான் நான் வந்து இந்த ப்ரெட் ஆம்லேட்டு நல்லா 3 முட்டை அளவு போட்டுக்கிட்டு 2 ப்ரெட்டை சேர்த்துக்கிட்டு ப்ரெட் ஆம்லேட் போட்டுக்கிட்டேன். கூட வந்து வெள்ளரிக்காவும் வச்சு சாப்பிட்டேன் நான். ஏன்னா இன்றைக்கி காய் எதுவும் செய்யலை அப்படிங்கிறதுனால இது நான் எடுத்துக்கிட்டேன். வெஜிடபிள் வந்து செய்யலை, இன்றைக்கி எதுவும் செய்யலாதனால. ஒரு கப் வந்து ரசம் வந்து குடிச்சிட்டேன். எனக்கு ரசம் குடிக்க ரொம்ப பிடிக்கும். அப்புறம் ரொம்ப நாளாக இந்த பார்லர் பக்கமே நம்ம போகவே இல்லையே, அட்லீஸ்ட் போய் நம்ம ஒரு த்ரெட்டிங்காவது பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு லஞ்சுக்கு அப்புறம் இருக்கிற ஒரு டைமில் வந்து பார்லர் போய் த்ரெட்டிங் பண்ணிட்டு வந்தேன். த்ரெட்டிங் பண்ண உடனே மூஞ்சி கொஞ்சம் பளிச்சுன்னு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. வந்து ஈவினிங் போல் சர்க்கரை இல்லாமல் டீ எடுத்துக்கிட்டேன். எனக்கே வந்து ஃபேஸில் வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிச்சு. த்ரெட்டிங் மட்டும்தான் பண்ணேன், ஆனால் கொஞ்சம் ப்ரைட்டாக இருக்கிற மாதிரியும் நல்லா பளிச்சுட்டு இருக்கிற மாதிரியும் ஃபீல் ஆச்சு. ஸோ அப்படியே வந்து கொஞ்சம் அப்படியே பார்த்துட்டு என்னோடய பட்டர் டீயை வந்து நான் வந்து எடுத்துக்கிட்டேன். கரெக்டாக நைட்டு டின்னர் வந்து ஒரு 7:30க்குள்ளேயே வந்து க்ளோஸ் பண்ணிடணும். இன்றைக்கி என்னோடய டின்னர் என்னென்னா ஒரே ஒரு தோசையும் மட்டனோட எலும்பும் உருளைக்கிழங்கும் போட்டு நான் வந்து குழம்பு மாதிரி கிரேவி மாதிரி வச்சுருந்தேன். ஸோ வந்து ஒரே ஒரு தோசையும் அந்த மட்டன் கிரேவி உருளைக்கிழங்கு போட்டு என்னோடய டின்னரை வந்து நான் ஃபினிஷ் பண்ணிக்கிட்டேன். அண்ட் அகெயின் வந்து நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி என்னோடய ஃபேட் கட் ட்ரிங்க், என்னோடய சீரகம் தண்ணி வந்து நான் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா டயட் இருந்தாலும் டயட்டு இல்லைனாலும் என்னுடைய ரொட்டீனில் கண்டிப்பாக இந்த ட்ரிங்க் இருக்கும். இதை தான் நான் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பேன். இது ரொம்ப 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 நமக்கு ஒரு நல்ல மெட்டபாலிக் ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம டயட்டு ப்ளஸ் வாட்டர் ப்ளஸ் ஒர்க் அவுட், இதுதான் நமக்கு வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இது இன்றைக்கி ஆரம்பித்து அடுத்த 20 நாள் நமக்கு ரிசல்ட் கிடைக்கும், 25 நாள் ரிசல்ட் கிடைக்கலாம் இல்லை. நீங்கள் கண்டினியூஸாக செஞ்சுட்டே இருங்க, கண்டிப்பாக அதுக்கான பலன் ஒரு நாள் கிடைக்கும்.